தற்போதைய ஆட்சியாளர்களால் நாட்டில் மழை இல்லை. நாமல் ராஜபக்ச இந்த நாட்டை பொறுப்பேற்க வேண்டும். ஏண்டாப்பா டித்வா சூறாவளி டைனோசர் காலத்துல வந்துச்சு. இந்த டிவியில ஒரு ரெண்டு பார்த்தேன். டோஸ்ட் லைட்டை பிடிச்சி அப்படி டிவியை நோக்கி டோஸ்ட் லைட்டை வீசி அடிச்சு வருதான் கமலஹாசன். உங்களோட சேர்ந்துக்கிட்டு உண்ணா பிரச்சாரத்துல ஈடுபடுறாங்க. எனக்கு ஆத்திரங்கள் வருது. நல்லதே நடக்கும் என்று எதிர்பார்ப்போம். அமெரிக்க வெள்ளை மாளிகை ஊடக பேச்சாளர் கரோலன்ஸ் லெவிட் இன்றைக்கு வந்து சொல்லி இருக்கிறார், பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஈரான் அணு ஆயுதத்தை அடிச்சுதான் இந்த யுத்தத்தை முடிக்க போதறிய. இஸ்ரேல் ஒரு நாடுகள்ல அது வாஷிங்டனுடன் ஆதரவுடன் இயங்கும் ஒரு பயங்கரவாத திட்டம் என்று வடகொரிய அதிபர் கிங்யாங் உடன் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரான் சொல்லி திரும்ப திரும்ப சொல்ற, நீங்க கேளுங்கடாப்பா ஏதாவது தாரன்னு அவங்க கேட்கிறாங்க லேடில் சார். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம் 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 வைக்கிற இருக்கட்டும். இந்த நாட்டுல மழை இல்ல, வறட்சி, மின்சார பிரச்சனை, விவசாய பிரச்சனை, இவ்வளவு பிரச்சனை இருக்குது. ஒரு பௌத்த துறவி என்று சொன்னால் அவங்க சொல்றத முதல் கேட்டு நடங்கடில் சார். சும்மா வந்ததுக்கெல்லாம் கதைச்சு கொண்டு இருந்து நீங்க என்ன சொல்ற இந்த எதை கதைக்கிறன்றத பாருங்க. ஒரு பௌத்த துறவி சொல்ற நாட்டுல செய்யுங்க, அதை முதல்ல அதை செய்து ப்ரோக்ராம். அதை என்ன சொல்றாரு, நாட்டுல மழை இல்லையா, அதுக்கு காரணம் இந்த ஆட்சியாளர்களாம. இந்த ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு வந்தது, அதிகாரத்துக்கு வந்ததுல இருந்தே நாட்டுக்கு மழை இல்லையா. ஏண்டாப்பா டித்வா சூறாவளி டைனோசர் காலத்துல வந்துச்சு. அங்க அடிச்சு மண்ணு சரிச்சு எவ்வளவு பெரிய அழிவு. அழிவு வந்தா சொல்ற கதை வேற. அப்ப என்ன, இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு அழிவு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் முடிஞ்சு மறந்ததுக்கு அப்புறமா மழையே இல்லைன்னு ஒரு கதை அடிக்கிறது. என்னத்த சொன்னதெல்லாம் சரி, அவர் சொன்ன ஆப்ஷன் ஒன்று இருக்குன்னு, அதுதான் பியூட்டி. என்ன தற்போதைய ஆட்சியாளர்களால் நாட்டில் மழை இல்லை. நாமல் ராஜபக்ச இந்த நாட்டை பொறுப்பேற்க வேண்டும். இதுக்கெல்லாம் சிரிச்சுட்டு போயிடணும். அவர் சொன்னதுல என்ன இருக்கு அவருக்கு கொடுங்கல, நீங்க ஒரு 5 வருஷம் மழை வந்துடும்டா, கொடுத்தா மழை வரும். அது சரி சரி, இதுதான் நீங்க சிரிக்கிறீங்க, இதை விட்டுட்டு போயிடட்டும். அதை விட இன்னொரு சாமான் இருக்கு, அதை விட அது வேற. என்ன, ரோகண விஜய் வீரவுக்கு அன்று இளைஞர்கள் உயிர் கொடுக்க தயாராக இருந்தது என்றால் மஹிந்த ராஜபக்சவுக்காக எவ்வளவு மக்கள் அணி திரள்வார்கள். சரியான நேரத்தில் நிரூபித்து காட்டுவோம். பசன் கஸ்தூரி. ஓ சரி 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 சரி. அப்படின்னா ரோவண விஜய் வீரவுக்காக அந்த காலத்தில் இளைஞர்கள் வந்தாங்க. அப்ப அவருக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை. அதிகாரம் இல்லாத ஒருவருக்காகவே அத்தனை இளைஞர்கள் வரும்போது 30 வருட கால யுத்தத்தை வென்றெடுத்த யுத வீரையா மஹிந்த ராஜபக்சவுக்காக எத்தனை லட்சம் பேர் வரலாம் அப்படிங்கிறது சொல்றாரு. அண்ணா இந்த 2022 கோட்டாபய ராஜபக்ச எதிர்த்து, மஹிந்த ராஜபக்ச எதிர்த்து பல லட்சக்கணக்கான மக்கள் அலரி மாளிகை முன்னுக்கு சேலக முன்னுக்கு வந்து அப்படி அந்த லொரியில ஓட்டிக்கிட்டு போயிட்டு கேட்டை முட்டிட்டு உடச்சுக்கிட்டு உள்ளுக்கு போன நாட்கள் வந்து மைண்டுக்கு வருது எனக்கு. என்னத்து சொல்ல, இன்னைக்கு குடும்பத்தோட புது வருஷம் கொண்டாடுற ராஜபக்ச குடும்பம். அப்ப அன்னைக்கு 22ஆம் ஆண்டு ஏப்ரல் 13, 14, 15 இதே தான் இந்த புத்தாண்டு நாட்கள். சித்திரை புத்தாண்டு எங்க கொண்டாடுனாங்கன்னா ஒட்டுமொத்த சனமும் காலி முகத்தடல்ல கொண்டாடுனாங்க. எப்படின்னா அந்த முட்டி உடைத்தல் போட்டி இருக்குதானே, முட்டி உடைத்தல் போட்டியில ஒவ்வொரு முட்டிலையும் ராஜபக்ச குடும்பத்துல ஒவ்வொரு முகங்கள். மஹிந்த ராஜபக்ச முகம் போட்ட ஒரு முட்டி, கோட்டாபே முகம் போட்டு ஒரு முட்டி அடிக்கிறது. அந்த முட்டியை உடைச்சிட்டு எல்லாம் ஆரவாரமா சத்தம் சந்தோஷமா இருந்தாங்க. அப்படித்தான் அன்னைக்கு மக்கள் அவ்வளவு வேதனை கோபத்துல இருந்தாங்கன்னா அதெல்லாம் மறக்க முடியுமா? மறக்குமா நெஞ்சம்? அந்த மாதிரி தான் இருக்கு நிலைமை. கோல்ட் பேஸ்ல அன்னைக்கு ராஜபக்சர்களுக்கு எதிராக வந்த கூட்டம் இல்ல அது இல்ல, ஜோன்சன் பெர்னாண்டோட வெஹிக்கிள் எல்லாம் தண்ணியில தலைகளா மிதந்தது. அப்படி ஒரு யுகம் தான் அன்னைக்கு இருந்துச்சு காலகட்டம். இன்னைக்கு ராஜபக்சவுக்காக திரும்ப வர்றதுக்கு அங்க யாருமே இல்ல, சும்மா வாய்க்கு சொல்லலாம். அது சரி. இந்த நேரத்துல டெல்சான் தொடர்ச்சியா விழிப்புணர்வு விடயங்களையும் நாங்க இந்த இடத்துல சொல்ல வேணும். என்னன்னு சொன்னால், இது பல ஆயிரக்கணக்கான மக்கள் பாக்குறதுனாடி இதுல சில விழிப்புணர்வு கருத்துக்களையும் நாங்க பகிர்ந்து கொள்ளணும். டெல்சான், அண்மையில யாழ்ப்பாணத்துல 11 வயது சிறுமி ஒருவர்
மிகவும் மோசமான ஒரு நடத்தைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார். ஆமா. அதுல ஒரு 38 வயது இளைஞன் கைது செய்யப்பட்டிருக்கான். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் யாழில் சிறுமி ஒருவரை தவறான நடத்தைக்கு உட்படுத்திய சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். நேற்றைய தினம் இந்த கைது இடம்பெற்றிருக்குது. மூளாய் வேரம் பகுதியைச் சேர்ந்த 11 வயதுடைய குறித்த சிறுமி அவரது வீட்டின் அருகே வசிக்கும் 38 வயதுடைய நபராலே இவ்வாறு தவறான நடத்தைக்கு உட்படுத்தப்பட்டால் இது தொடர்பில் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட போது குறித்த சந்தேக நபரை வட்டுக்கோட்டை போலீசார் நேற்றைய தினம் மாலை கைது செய்திருக்கின்றார்கள். சந்தேக நபர் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை முன்னர் அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு இப்போது அவர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார். இதுல ஒரு விடயத்தை சொல்லணும் டெல்சான், இந்த மிக மிக அவதானத்தோட நடந்து கொள்ளுங்க. குழந்தைகள் அல்லது என்ன சொல்ற நீங்க இந்த யார் எந்த ஒரு பெண் மீதும் நீங்கள் தேவையற்ற விதத்துல அல்லது ஒரு என்ன சொல்ற ஒரு மோசமான விதத்தில் நடந்து கொள்றதை தவித்துக் கொள்ளுங்கள். பார்ப்பவர்களை உங்களுடைய தாயாவும் சகோதரிகளாகவும் பாருங்க, உங்களோட உடன்பிறப்புகளாகவும் பாருங்க. அதை தாண்டி நீங்க எல்லை மீறுன்றது உண்மையில அருவருக்கத்தக்கது, கண்டிக்கத்தக்கது. அது என்னத்தானா நீங்க சொன்னாலும் சரியா, அது ஒரு ஒரு காலகட்டம் இருந்துச்சு. இந்த வடக்கு கிழக்கெல்லாம் இந்த மாதிரியான செய்திகள் கேட்க முடியாத ஒரு காலகட்டம் இருந்துச்சு. அது இல்லாம இல்ல. அந்த காலம் அந்த முழுக்க காலகட்டத்தையும் சொல்லுங்க. அது அதான் அதான். எங்களுக்கென்று ஒரு தலைவன் இருந்தான், தமிழ் இனத்துக்கென்று ஒரு தலைவன் இருந்தான். அவன் அந்த தலைவனிட்டு ஒரு அற ஒழுக்கம் இருந்தது. அந்த தலைவனுக்கு கீழே பெண்கள் கிட்டத்தட்ட பெண்கள், அது வயது வித்தியாசமே இல்லை, எல்லாருமே ஒரு பாதுகாப்பான சூழல் இருந்தது. பாதுகாப்பான ஒரு சூழலை நோக்கித்தான் அந்த அந்த மண் இருந்தது. அந்த பெண்கள் அப்படியே ஒரு மீறல் நடந்தால் அது கடுமையான தண்டனை கூட இருந்தது. இன்றைக்கு பெண்கள் கட்டுப்பாடே மரியாதைக்கு இல்லைன்னு. உடையவர்களாக, மரியாதைக்குரியவர்களாக பார்க்கப்பட்ட ஒரு காலகட்டம் அது, யாராக இருந்தாலும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கு டெல்சான், கடந்த வாரம் அந்த வித்தியா படுகொலை, அதாவது கூட்டு பாலியல் வல்லுறவோடு தொடர்பான ஒருவர் வைத்தியர் ஒருவர் அத்துமீறின சம்பவம் இடம்பெற்றிருக்கு. ஏற்கனவே தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. அவர்கிட்ட மன இல்லையே பாருங்க. ஒரு பெஸ்டான ஆப்ஷன் என்னன்னு சொன்னால், எல்லாரும் உங்களை வேலைகளுக்குள்ள ஈடுபடுத்துங்க, ஓய்வான நேரங்கள்ல விளையாடுங்க, புத்தகம் வாசிங்க, வேற வேற சிந்தனைகளுக்குள்ள போவாங்க. இந்த கைத்தொலைபேசிகளையும் இணையத்தையும் நல்லதுக்கு பயன்படுத்துங்க. அதான் நான் இப்ப அது மாத்திரமல்ல, இதுக்கு இன்னொரு விஷயத்தை மெட் பண்ணி கொள்றது நல்லம். இந்த போதைப் பொருள் பாவனை நாங்க அடிக்கடி சொல்ற விஷயம்தான். இந்த போதைப் பொருள் பாவனை தலை தூக்கி இருக்கு. ரைட். இப்ப இந்த அரசாங்கத்தின் அதிரடியான ஒரு சில செயல் திட்டங்கள் காரணமாக அது கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டாலும் கூட இன்னும் பல இடங்கள்ல மறைமுகமா இந்த போதைப் பொருள் விற்பனை, போதைப் பொருள் கைமாற்றப்படுது ரகசியமா. ஏன்னா ட்ரக் அடிக்ட் ஆனவங்களுக்கு இது இல்லாட்டி அதுக்கு மாற்றிட என்ன செய்யலாம் அப்படிங்கிறத ஏதோ ஒரு வழியில அவங்க தேடத்தான் செய்யறாங்க. ஏன்னா அது இல்லாம அவங்களுக்கு இயலாது. அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. அப்ப அதுல பிரதிபலன் தான் இந்த மாதிரியான அசிங்கமான படு மோசமான சம்பவங்கள் பதிவாகுது. இதை இல்லாம ஆக்கணும்னா அதையும் இல்லாம ஆக்கணும், அதை இல்லாம ஆக்கிட்டு இதை இல்லாம ஆக்கணும். முறையான ரீஹபிலிட்டேஷன் கட்டாயம் தேவை. இதுல வெக்கம் அதுகளை எல்லாம் விட்டுட்டு உங்களோட குடும்பங்களுக்குள்ள இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னு சொன்னால், யாழ்ப்பாணத்துல இந்த பேராசிரியர் படுகொலையிலையும் போதை வஸ்திர விவகாரம் பேசப்படுது. அந்த கணவன் மனைவிக்கு இடையில போதை வஸ்து அந்த கணவன் பயன்படுத்தின ஒரு கருத்து பேசப்படுது. அது போல பாத்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வடக்கு கிழக்கெங்கிலையும் இந்த போதை வஸ்திர பாவனை அதிகரிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்புல உங்களோட குடும்பத்துக்குள்ள ஒரு ஆள் இருந்தா அவருக்குரிய வைத்திய சிகிச்சைகளை பெற்றுக் கொடுக்க பாருங்க, அல்லது அவருக்குரிய கவுன்சிலிங் என்ன சொல்ற மனநல ஆற்றுப்படுத்தல வழங்க பாருங்க, அல்லது இவ்வாறான செயற்பாடுகளை நீங்க வெக்கத்தை விட்டு செய்ய பாருங்க. ஒரு சமூகம் சீரழியுது. இன்னைக்கு பாருங்க, அந்த கைது செய்யப்பட்ட பாதாள உலக குழுவில் அரைவாசி பேர் போதை வஸ்து கடத்தல்காரர். ஆமா, எல்லாருமே பெரிய பெரிய டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே இதுல டான் என்ன, இதுல டான்னு சொன்னா இந்த ட்ரக்ஸ்ல தான் டானா இருந்திருக்காங்க. இப்ப இன்னைக்கு எல்லாருமே உள்ள இன்னும் கொஞ்சம் பேர் கூட்டிட்டு வர இருக்காங்க. இன்டர்நேஷனல் ரீதியா ட்ரக்ஸ் சப்ளை பண்ணிக்கிட்டு நாட்டையும் நாசமாக்கிக்கிட்டு பல குடும்பங்களையும் இல்லாம அழிச்சுக்கிட்டு இருந்த பல விஷ கிருமிகள் கைது செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு. நல்ல விஷயம் அது. டில்சான், என்ன பேருந்துலையும் ஏதோ ஒரு நல்ல நடவடிக்கை கொண்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்ப இப்படித்தானே பல பல காலகட்டத்துல நிறைய நாட்கள் ஒரு குறைபாடு இருந்துச்சு. இந்த சிடிபி பஸ் எல்லாம் சரியா ஓடாது, சிடிபி பஸ் இல்ல, புது வருஷத்துக்கு போறதுக்கு வாரத்துக்கெல்லாம் நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கும். ஆனா இப்ப பாருங்க, இந்த பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் புதுசா நிர்மாணிச்சு அதெல்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா சிடிபி கொஞ்சம் ஆக்டிவ் ஆகுனதை காணக்கூடியதாக இருக்கு. புது வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக கொழும்புல இருந்த ஸ்தனம் எல்லாமே அவங்க கிராமங்களுக்கு போறதுக்காக ராவு பகலா பஸ் ஸ்டாண்டுக்கு அவங்களுக்கு தேவையான பஸ் எடுத்து எல்லாம் ஃபாஸ்டா போகக்கூடியதை எங்களுக்கு காணக்கூடியதா இருந்துச்சு. அதே மாதிரி இப்ப முடிஞ்சதுக்கு அப்புறமா கிராமங்கள் கொழும்பு நோக்கி வாரத்துக்கான சேவைகளும் எல்லாம் சிறப்பாக நடந்திருக்கு.
இப்ப இதை பார்த்த பிரைவேட் பஸ் ஓட்டுநர்கள் வந்து இன்னைக்கு ஒரு குறை சொல்லியிருக்காங்க. என்ன மாத்தையா, சிடிபி பஸ் 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா எல்லாம் போய்கிட்டு இருக்கு, அப்ப எங்களுக்கு எப்படி சனம் வரும், பிரைவேட் பஸ்ஸுக்கு சனம் வருமா அப்படின்னு பிரைவேட் பஸ் நடத்துனர்கள், சாரதிகள் குறை சொல்ற அளவுக்கு சிடிபி வளர்ந்துருக்குன்னு சொன்னா அது ரியல் கிரேட் தான். டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரியில நல்ல ஒரு சேவை செஞ்சிருக்காங்க, அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. போக்குவரத்து அமைச்சர் செயற்பாடு நல்லது. ஆனா மலசல கூடங்கள் தொடர்புல இதுல நேற்று முன்தினம் ஒரு எங்களுடைய ஒரு இதுல ஒரு பின்னூட்டத்தில் ஒரு தகவல் வழங்கியிருந்தார். வவுனியா பேருந்து தரிப்பிடம் மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறதாகவும் அது தொடர்பில் நீங்க ஒரு தரம் பேசுங்கண்டு அந்த குறித்த அன்பர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பாரு நம்புறோம். அந்த வவுனியா பேருந்து நிலையத்துல என்ன மோசமான நிலையில் இருக்கின்ற அந்த வீடியோக்களையோ அல்லது அது தொடர்பான புகைப்படம், முடிந்தவரையும் அந்த வீடியோக்களையும் அந்த சம்பவங்கள் என்ன தியதி என்னன்றதெல்லாம் போட்டு நீங்க முடிந்த வரைக்கும் எங்களோட கொழும்பு அலுவலகத்துக்கு அனுப்பக்கூடிய, எங்களுக்கு நீங்க தொடர்பு கொள்ளக்கூடிய வசதி இருக்குது, தொடர்பு கொண்டு அனுப்புங்க. அதை நாங்க முழுமையாக அதுல ஒளிபரப்புறோம். டெல்சா அந்த கொழும்பு பேருந்து நிலையத்தை முடிந்தால் நாளைக்கு ஒரு கால் பார்க்கறதுக்கு முயற்சி செய்யுங்க. எப்படி இருக்குது அந்த மலசல கூடம் மற்ற அந்த அக்கம் பக்கங்கள் எல்லாம் எப்படி ஒழுங்கா இருக்குதான்றதை ஒரு பார்க்க பாருங்க. என்னன்னு சொன்னால் நாங்க இதுல கதைச்சிட்டோம், மக்கள் ஒரு நம்பிக்கையோட இருக்கிறாங்க. நீங்க கதைச்சதால நீங்க அதை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம், நாங்க செய்வோம். வவுனியா முறைப்பாடு கிடைக்கப்பட்டிருக்கு, அந்த முறைப்பாட்டுக்குரிய ஆதாரங்களை அனுப்புங்க. நாங்க அதுல அதுக்குரிய நடவடிக்கைகள் என்ன செய்யறாம்ன்றத ஊடகமா பாக்குறோம். கட்டாயம். அதே மாதிரி தான் இன்னொருத்தர், இப்ப அரசாங்க தரப்புல இருக்க ஒரு அமைச்சர் குமார ஜெயக்குண்டிக்கு எதிராக நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. இன்னைக்கு அவர் சம்பந்தமா ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதை சொல்லியிருக்கிறது வந்து பிரதி அமைச்சர் ருவான் செனரர், அரசு தரப்புல இருக்க ஒரு பிரதி அமைச்சர் தான் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, குற்றவாளிகளில் குமார ஜெயக்குடியும் இருந்தால் அவரும் சிறைக்கு செல்வார். ரைட், குமார ஜெயக்குடி மீது இருக்க குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அவர் சிறைக்கு போவார், அதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. அதே மாதிரி காஞ்சனவும் இருந்தால், காஞ்சன விஜயசேகர கோட்டாபய ராஜபக்ச காலத்தில் இருந்தவர், அவரும் இருந்தால் சட்டம் அவர் மீதும் பாயும். ரைட், 2009 இருந்து தேர்தலுக்கு அங்க ஜனாதிபதி கமிஷனர் நியமிச்சாச்சு, எல்லாம் ரெடியா வைக்காங்க அப்படின்னு சொல்லி. இது ஏண்டா இதுக்குள்ள வந்து இப்ப முஜிபுல் ரஹ்மானுக்கு ஒரு சந்தோஷம், இந்த பேரை முடித்துட்டு அவர் இப்ப இன்னும் கொஞ்சம் சூடாண்டை காய்ச்சிருக்கிறார் முஜிபுல் ரஹ்மான். அப்ப பழைய லிஸ்ட்ல கன பேர் போறாங்க. அதான் ஜனாதிபதி வந்து இது தெரிஞ்சுதா 2009 இருந்து தேட சொல்லி கமிஷனை நியமிச்சது மட்டும் இல்லாம அடுத்த நாளே ஜனாதிபதி செயலாளரை வச்சு சிஐடில கம்ப்ளைண்ட் பண்ணாரு. நான் நினைக்கிறேன் அவருக்கு இது விஷயம் தெரிஞ்சிருக்கு ஆல்ரெடி, அதனால 2009 இருந்து தேடு பரவாயில்ல அப்படின்னு விட்டாச்சு. இவங்க எல்லாம் ஒண்டா ஜெயில இருந்தா எப்படி கதைப்பாங்க? மச்சான் நீ எங்க வாங்குன, நீ கரிய நீ எங்க வாங்குன, நீ எப்படி இருக்கு உங்களோட டயலாக்? அதான் இப்ப இலங்கை நிலவரமா இருக்கு. இப்ப நாங்க கட்டாயமா இந்த நேரத்துல இந்த உலக நிலவரத்தையும் பேசி ஆகணும். ஏன்னா அதை வச்சுதான் நம்ம அடுத்த நிகழ்ச்சியை முடிப்போமா? நிகழ்ச்சியில முக்கியமான விஷயம் இப்பதான் கேட்க இருக்கேன் உங்கள்ட்ட. ஐயோ, நீங்க என்ன தயாராகுதாமே திரும்ப ஒரு பேச்சுவார்த்தைக்கு. பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி இப்ப கொஞ்சத்துக்கு முதல்ல தேரான்ல போயிட்டு இறங்கி அங்க வெளிவிவகார அமைச்சர் உங்களுக்கு பிடிச்ச மனிதரை சந்திச்சிருக்காரு. திரும்ப பேச்சுவார்த்தைக்கு தயாராகிறாங்க. பாகிஸ்தான் இடைநிலையில் நிக்குது. என்ன நடக்க போகுது? பேச்சுவார்த்தைக்கான ராணுவ தளபதி முனீர் தலைமையிலான அணியினர் தெஹரான் சென்று இருக்கிறாங்க. அவங்க போய் அங்க பேச்சுக்கான ஒரு சூழல் ஒன்று இருக்கக்குள்ள வெள்ள மாளிகையில் ஒரு பொம்பளை இருக்கிறான். அந்த பொம்பளை சம்பவத்தை சொல்றேன். போர் நிறுத்த தீர்மானத்தை நீட்டிக்க எந்தவித தீர்மானம் எடுக்கப்படவில்லை. அமெரிக்க ஜனாதிபதியின் கோரிக்கை நிறைவேற்றுவது ஈரானின் எதிர்காலத்துக்கு நன்மை பயக்கும். கிட்டத்தட்ட என்னன்னு சொல்லுவேன், அந்த வடிவேல் ஒன்றுல சொல்லுவார், என்ன சொல்ற, அந்த பொடி ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் இல்லைன்ற மாதிரி தான் இப்ப என்ன கதை. இப்ப அடி பலம், ஆனா கௌரவமா ஏதாவது ஒன்று முடிக்கணும்னு சொல்லிது தொடர்ந்து பேசுவோம், நல்லதே நடக்கும் என்று எதிர்பார்ப்போம். அமெரிக்க வெள்ளை மாளிகையின் ஊடக பேச்சாளர் கரோலன்ஸ் லெவிட் இன்றைக்கு வந்து சொல்லி இருக்கிறார். சரியா அது சொல்ல விடுதா, பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் அப்படித்தான் போகுது இப்ப நிலைமை. ஆனா ஈரான் வந்து மிச்சம் கூலா இருக்கிறாங்க. ஈரான் நிலப்பாட்டுல வந்து பெரிய அளவுல அவங்கள்ட்ட பெரிய மாற்றம் இல்லை. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே அணுசக்தி விவகாரத்தில் இன்னும் அடிப்படை வேறுபாடுகள் நீடிப்பதாக மூத்த ஈரானிய அதிகாரி ஒருவர் இப்ப நான் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிற போது சமூக வலைத்தளங்கள் அவருடைய எக்ஸ் தளத்துல குறிப்பிட்டிருக்கிறார். சமீபத்திய தூதரக முயற்சிகள் மற்றும் பாகிஸ்தான் ராணுவ தளபதியின் ஈரான் விஜயம் ஆகியவை சில குறிப்பிட்ட இடைவெளிகளை குறைக்க உதவினாலும் அணுசக்தி திட்டத்தின் எதிர்காலம் குறித்து முக்கிய பிரச்சனைகள் எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படவில்லை. குறிப்பாக அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையில் மைய விவகாரங்களில் இன்னும் தீர்க்கப்படாமலே உள்ளதனால் நீங்க சும்மா இவங்கள்ட்ட என்ன பிரச்சனை, இப்ப யுரேனியத்தை அல்லது அணுவாயத்தை கைவிடு, இதுதான் ரெண்டு பிரச்சனை.
அவன் சொல்றான் அந்த பேச்சுவார்த்தை இடம் இல்லை. இப்ப பாகிஸ்தான்ட்ட இருக்கா அணு ஆயுதம், அமெரிக்காட்ட இருக்கு, ரஷ்யாட்ட இருக்கு, எல்லாரும் வச்சிருக்கிறாங்க. இப்ப நான் இப்பதான் உருவாக்குறேன். நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஈரான் அணு ஆயுதத்தை அடிச்சுதான் இந்த யுத்தத்தை முடிக்க போதோ தெரியாது. அந்த நேற்று மாதிரி ஒரு நிலைமை. இப்ராஹிம் சொல்லி இருக்கிறார், ஓ எங்கள்கிட்ட 500 கண்டம் விட்டு கண்டம்பாய் ஏவுகணைகள் இருக்குது. இந்த 500 கண்டம் விட்டு கண்டம்பாய் ஏவுகணை வாஷிங்டன் டிசி, நியூயார்க் நகரங்களை பதம்பாகங்களாலே இருக்கும். ம், ம். எங்களோட ராணுவ பேச்சாளர் இப்ராஹிம் சொல்லி இருக்கிறார், சொல்லியிருக்காரு. ஈரானினுடைய ராணுவ பேச்சாளர். இந்த சம்பவமும் நடந்திருக்கு டெல்சான், இதுவும் இல்லைன்றதுக்கு இல்ல. இதுலயும் கவனமா இருக்கு. இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்குவதை அனைத்து உறுப்பு நாடுகளும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவை நிபுணர்கள் கோரிக்கை விடுத்து ஏப்ரல் 8 அன்று லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள். சொல்லுங்க. இன்னும் ஒரு சம்பவம், இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்குவதை அனைத்து உறுப்பு நாடுகளும் இப்ப இந்த சூழ்நிலை மாறி இந்த திருத்தந்தை, அதாவது திருத்தந்தை மீது கை வச்சதுக்கு பிறகு ம். இத்தாலியில பிரதமர் டொனால்ட் ட்ரம்போட மிச்ச நெருக்கமான அந்த லேடி, அவங்க அந்த ஆஹா. பிரதமர் வந்து கொள்கை ரீதியா மிகவும் ஒரு நட்போட அவங்களே இப்போ இஸ்ரேலுக்கான ஒப்பந்தம், ராணுவ ஒப்பந்தம் நிறுத்திட்டாங்க. யுஎன்ஹெச்ஆர் சொல்லுது என்னன்னு சொன்னால், இந்த நாடுகளுக்கு, பக்க நாடுகளுக்கு வந்து நீங்க உதவி ஆயுதங்களை வழங்காதங்க. ம். ஏப்ரல் 8 அன்று லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் சர்வதேச சட்டங்களை மீறுவதாகவும் காசாவில் நடந்த இனப்படுகொலை போன்ற ஒரு போக்கை காட்டு. நத்தனியாவை எப்படி சிம்பிளா படுகொலை செய்கிறார். கிட்டத்தட்ட எங்கட உண்மையில இந்த இடத்துல ராஜபக்சவை தான் சொல்லணும். இந்த உங்களுக்கு அது நீங்க நேரம் ஓரளவு இளம் பருவம் அல்ல அப்படி இருந்திருப்பீங்க 2009. நான் ஒரு சிறுவன். படுகொலைகளை பார்க்கக்குள்ள டெல்சான் எனக்கு நத்தனியாவுற முகத்துல ராஜபக்சான் தெரிகிறார். ம், ம், ம். எனக்கு நத்தனியாவுற முகத்துல கிட்டத்தட்ட என்ன சொல்றது, அந்த சர்வதேசமே சொல்லிச்சுது விடுங்க என்று. அதுல என்னன்னு தெரியுமா, இதுல ஒரு சம்பவம் இருக்குது. படுகொலை யாரு செய்யறன்னு இருக்குது, ஓ அல்லது யாரு துணை செய்யறன்னு இருக்குது. இப்போ சர்வதேச ரீதியா இஸ்ரேல், அமெரிக்கா, ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் படுகொலை செய்தா கேள்வி கணக்கு இல்லை. ம், அவங்களோட ஆதரவா இருக்கிற, இப்போ உதாரணம் சொல்ல போனா 2009 படுகொலை நடக்கக்குள்ள இலங்கைக்கு ஆதரவா இந்தியாவும் சீனாவும் இருந்தது. ம். அப்ப அந்நேரம் படுகொலை பேசப்படாது, கொத்து கொத்தா கொண்டாங்க ராஜபக்ச. எத்தனை லட்சக்கணக்கான படுகொலை செய்தாங்க. கிட்டத்தட்ட இப்ப காசா லெபனான் பற்றி கதைக்கிறோம், அன்றைக்கு இதே மாதிரி தான் அங்கேயும் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு வித்தியாசமும் இல்லை. வேணுமென்றால் அந்த மொழியும் இடமும் தான் வேறு, சம்பவம் உண்டுதான். இது வந்து யுஎன்ஹெச்ஆர் முல்லைத்தீவுல இருந்த யுஎன்ஹெச்ஆர் அலுவலகத்தில் இருந்த அதிகாரிகள் இறுதியாக நாங்க அவங்கள முகமாலையில எங்களை சந்திக்கக்குள்ள கண்ணீர் விட்டு அழுதாங்க. அந்த மக்கள்கிட்ட இருந்து எங்களுக்கு போக இல்லாம இருந்தது, அந்த விட்டுட்டு வர இல்லாம இருந்தது. அந்த மக்கள் அதை ஒரு 6:45 இருக்கும், ஒரு மாலை நேரம் 5:30க்கும் 6-7 மணிக்கும் இடைப்பட்ட காலத்துல அவங்க அந்த கண்ணீர் மல்க இறுதி அலுவலகம் மூடப்பட்டது. ம், ம், ம். பன்னி பிராந்தியத்துல இருந்து நாங்க உங்களை வவுனியாவில் ரிசீவ் பண்ணக்குள்ள எங்களை கட்டி பிடிச்சு அழுதாங்க. எங்களால் உண்மையா தாங்க இல்லாம இருக்கு இந்த சம்பவங்களை எல்லாம். இது என்னண்டு நாங்க ஜீரணிக்கிறது, ஆனா ஒண்ணும் செய்ய இல்லாதுன்னு. ஆனா யுஎன்ஹெச்ஆர் கூட அண்டு ஆறு உங்களோட அடுத்தவர் நாட்டுக்குள்ள தெரிகிற ம். தப்பியோடுன ஜனாதிபதி, ஆ. அவர்தான் உடனடியா, அவர்தான் அந்நேரம், அதாவது பாதுகாப்பு அமைச்சுக்கும் இலங்கையில் இருக்கக்கூடிய அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்குமான ஒப்பந்தங்கள் எழுதுறவர். அவர் அந்த சில ஒப்பந்தங்களை ஒரு நார்மலா வந்து எம்ஓயு எழுதக்குள்ள 1 வருஷத்துக்கு எழுதுவாங்க. ம். இவர் 6 மாதமாக்குனார், 6 மாதம் 3 மாதமாக்குனார், அதுக்கப்புறம் 1 மாதமாக்குனார். இப்படி ஒரு என்ன சொல்றோம், மிக இந்த காசா லெபனான் பற்றி கதைக்கக்குள்ள நான் நம்மட மண்ணை பற்றி கதைக்காம போயில டெல்சான். அந்த உங்களுக்கு தெரியும், அரசு சார்பற்ற நிறுவனங்கள்ற வாகனங்கள்ற மேல் பக்கத்துல வந்து கொடிகள் இருந்தது. ம். ஒரு கட்டத்துல அந்த 2009 மே 18க்கு பிறகு அந்த கொடிகளை கலட்டி வாகனத்துக்குள்ள வைக்க சொன்னாங்கன்னு. ம், ம், ம். அப்படியே அந்த நான் இப்ப இதுல அந்த குறித்த அதிகாரிகள பேர் தேவைண்டா கூட சொல்லிட்டு போகலாம். நாங்க வவுனியாவுல சில முகாம்களுக்கு போனால் வெளியில அந்த வெளியில என்ன சொல்ற, அந்த ஒரு காவலாளி மலை காக்க வச்சிருவாங்க, உள்ள மக்களை சந்திக்க விட மாட்டாங்க. சரி. இப்படி எல்லாம் நடந்தது. இன்றைக்கு நீங்க நாமல் ராஜபக்ச அறிக்கை விடுற இல்ல இப்படித்தான் நம்ம அந்த சாபங்கள் அந்த பாவங்களுக்கான தண்டனைகள் இப்ப அதுதான் பின்னுக்கு துரத்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு கேஸுகள் போடப்படுது, ஒவ்வொரு விஷயங்கள் அம்பலமாகி கொண்டிருக்கு, வெளியே வருது. இப்ப இதுகளை வச்சு இனி காலப்போக்கில் அவங்களுக்கான தண்டனை கிடைக்கும் போது, சட்ட ரீதியான தண்டனை கிடைக்கும் போது, அப்படி அது மிஸ் ஆகுனாலும் இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இறைவன் மூலமா சரி ஒரு தண்டனை கிடைக்கும் தானே, அப்ப தெரிய வரும். அதை நீங்க உணரணும், உணரலன்னா கஷ்டம். அடுத்த டெல்சான், போர்ணுத்த சூழல் என்பதால் யுத்த காலத்தில் நிலைமைகளிலிருந்து பெரிய அளவில் வேறுபட்டதல்ல என்று ஈரானின் ராணுவத்தின் சார்பில் பேச வல்லவராக இருக்கக்கூடிய லெப்டினன்ட் கர்னல் இப்ராஹிம் அவர்கள் அரசு தொலைக்காட்சியில் தெரிவித்துள்ளார். தீவிரமான மோதல் நடைபெற்றாலும் அல்லது போர் நிறுத்தம் அமுலில் இருந்தாலும் ஈரானிய ஆயுத படைகள் எப்போதும் முழுமையான தயார் நிலையில் இருப்பதை வலியுறுத்தினார். எந்த நேரம் செயல்பாட்டு தயார் நிலையை பேணுவதில் ஈரான் உறுதியாக இருப்பதாக.
நீங்க என்னவாக செய்யுங்க, நாங்க எந்த நேரமும் தயார் நிலையில இருக்கிறோம். நீங்க யோசிக்க வேணாம். நாங்க என்ன சொல்லி இப்ராஹிம் சொல்லி இருக்கிறேன். அதான் இந்த சர்வதேச எனக்கு உண்மையா பார்க்கக்குள்ள லெபனானா இருக்கலாம், அல்லது ஈரானா இருக்கலாம், அல்லது காசாவா இருக்கலாம். பார்க்கக்குள்ள இந்த மண்ணில் என்னத்தை நம்மட உறவுகள் சந்திச்சாங்களோ அவ்வளவும் அங்க நடக்குது. எந்த ஒரு நாட்டிலேயாவது டீல்ஸான் ஒரு இன்னொரு வீட்டுல கண்ணீரும் என்ன சொல்ற பிரேதமுமா இருக்கக்குள்ள பால் சோறும் கட்ட சம்பளம் கொடுத்து கொண்டாடுவாங்க. அதான். ஆனா இங்க நடந்துச்சு அது. சோ பாப்போம் என்ன நடக்குதுன்னு உலக நடப்புகள். டெல்சான் ஓ, அது மட்டுமல்ல, ஆ, எங்கட அவரை நிக்கிறார். இஸ்ரேல் ஒரு நாடுகள்ல அது வாஷிங்டனுடன் ஆதரவுடன் இயங்கும் ஒரு பயங்கரவாத திட்டம் என்று வடகொரிய அதிபர் ஹிங்யாங் உடன் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் குற்றச்சாட்டுகளை முன் மத்திய கிழக்கில் நிலவும் தற்போதைய பதற்றங்களுக்கு அமெரிக்காவை முழு காரணம் என்றும் வடகொரியா குற்றம் சாட்டியுள்ளது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் கூட்டு ராணுவ நடவடிக்கைகள் சர்வதேச சட்டங்களை மீறுவதாகவும் உலக அமைதிக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் தேவை என்றால் நான் வருவேன் என்ற மாதிரி கொடுத்திருக்கிறார். தேவைண்டா இப்ப ஈரான்ட்ட சொல்லி திரும்ப திரும்ப சொல்ற, நீங்க கேளுங்கடாப்பா ஏதாவது தாரன்னு அவங்க கேட்கிறாங்க லேடில் சார். இப்ப இருக்கிற சூழ்நிலை ஒரு கடந்து போகணும். அது கடந்து போகலண்டா ஒரு ஆபத்தெல்லாம் முடிய போகும். அவத்தான் முடியும். என்ன மாதிரி விசிலுகள் எல்லாம் வாசல்ல போட விசிலுகள் பறந்துகிட்டு இருக்கு. ஆனா நேத்து பாருங்க ஒரு பிரச்சாரம் ஒண்ணு நடந்துச்சு. கமலஹாசன், முதல்வர் மு.க. ஸ்டாலின், தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா ஆகியோரெல்லாம் அப்படி பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபட்டாங்க. அப்ப சொன்னப்போ கமலஹாசனை தேடினா எங்கடா கமலஹாசனை காணமே, உலக நாயகன் கமலஹாசன் எங்க இருப்பார்னு பார்த்தா கொமண்டர் மாதிரி அப்படி இருக்காரு. ஏதோ செக்யூரிட்டி கார்டு செய்ய வழியில அவர் இருக்க மாதிரி சொல்லத்தானே வேணும். ஏன்னா பாருங்க, ஒரு காலத்துல இந்த டிவியில ஒரு ரெண்டு பார்த்தேன். டோஸ்ட் லைட்டை பிடிச்சி அப்படி டிவியை நோக்கி டோஸ்ட் லைட்டை வீசி அடிச்சவர் தான் கமலஹாசன். ரைட்டா, ஸ்டாலின் பேசிக்கிட்டு இருக்க வாய்ஸ் கட் போகுது, அதை நோக்கி எதிர்த்தவர். இன்னைக்கு பாருங்கன்னா இவங்களோட சேர்ந்துக்கிட்டு ஒன்னா பிரச்சாரத்துல ஈடுபடுறாங்க. கடைசியில் அவருக்கு எலெக்ஷனும் கேட்கறதுக்கு வழி இல்லாம போயிருச்சு கமலஹாசனுக்கு. இப்ப அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய என்ன காவலாளிகள்ல அவர் முதன்மை அதே மாதிரி ஒரு கருப்பு ஆடையில தான் நேற்று வந்திருந்தாரு. நிறைய பேர் போட்டிருக்காங்க அறிவாலயத்தின் காவலன் அப்படின்னு தான் அவரை அடையாளம் காட்டியிருந்தாங்க. என்ன இருந்தாலும் இவங்களோட அரசியல் இனி அப்படித்தான் இருக்கு. ஒரு உலக நாயகனா இருந்தவர் இப்ப உதவாத நாயகனா போயிட்டு. அப்ப இதுவரைக்கும் இந்த திமுகவை எதிர்த்து கதைச்ச பிரேமலதா, விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த் அவன் மறந்து போய் நேற்று கதைச்சிட்டாவே. உங்களோட ஆட்சியில தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பலாத்காரம் அதிகமா தமிழகத்தில் நடக்கு வாயில வந்துருச்சு. அவன் விட்டுட்டா ஒருவேளை அவ திமுக தோற்க போகுது, தோற்று அவ திமுகவுல இருந்து வேற யாரும் ஆட்சி அமைக்கிறேன்டா அங்க தூக்கிட்டு போயிடுவா இருக்கிற சீட் எல்லாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, விஜய் கேக்குறாராம் திமுகவுக்கு எதிராக கதைக்கிறனால இவங்க சொல்றாங்க, நீங்க ரொம்ப லிட்டில் பாய், ஸ்மால் பாய், 75 பல வருட அனுபவம் கொண்டது இந்த திமுக கட்சி, இத விமர்சிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? யூ ஆர் வெரி லிட்டில். களவுல டபுள் பிஎஸ்டி முடிச்சவங்க இங்க இருக்கிறவங்க தான் இதுவரை பிரேமலதா அவங்க உட்பட எல்லாருமே திமுக எதிர்த்துதான் காய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு 2 இடம் தான் விஜயகாந்த், ஏய் கருணாநிதி, ஏய் பா வெக்கங்கட்ட பெல்களா உங்களடா நீங்களும் உங்களை எனக்கு ஆத்திரங்கள் வருது. அப்படியான நாட்கள் இன்னைக்கு எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறதான் ஹைலைட். சரி நில்சா, எது நடக்குதோ அது நடக்கட்டும், முடிந்த வரைக்கும் பார்ப்போம், பாதுகாப்பாக இருப்போம், நாளைக்கு சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறோம். போயிட்டு வரேன் டெல்சா. ஆனா அதே விட இன்னொரு விஷயத்தை சொல்லிட்டே முடிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் க்ரூட் ஆயில் வெசல் சின்ஸ் மிடில் ஈஸ்ட் கான்ஃபிளிக்ட் டு டாக் இன் ஸ்ரீலங்கா டுமாரோ. ஃபர்ஸ்ட் க்ரூட் ஆயில் அப்படின்னா பிரச்சனைகளுக்கு பிறகு க்ரூட் ஆயில் நாளைக்கு சேரதா இலங்கைக்கு. அது அப்டேட், நல்ல ஒரு அப்டேட் இப்பதான் வந்திருக்கு. செப்பரேட் ஃபோல்ட் வெசல் கேரிங் 36,000 மெட்ரிக் டான்ஸ் ரீச் தி ஐலண்ட். நல்ல செய்தி தான். அது மசகு எண்ணெய் வந்திருக்கு. அப்ப மகிழ்ச்சியா எல்லாரும் தாராளமா பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய்களை பெற்றுக்கொள்ளுங்க. ஓகேடா. ஓகே, பாய். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.